السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக சில நிகழ்வுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை குறித்தும் நாம் சில விஷயங்களை கடந்த சில தினங்களாக பார்த்தோம். அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை என்ன செஞ்சுருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. இது குறித்து ஒரு ஹதீஸு புகாரிலும் வருது, 3356 நம்பர் ஹதீஸு. அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க, லம் யக்திப் இப்ராஹிம் கத்து இல்லா ஸலாஸ கதபாத். இப்ராஹிம் நபி 3 பொய்களை தவிர வேறு எந்த ஒரு பொய்யுமே சொன்னது கிடையாது. ஃபின்தைனி ஃபீ ஸாத்தில்லாஹ், 2 பொய்கள் அல்லாஹ்வுக்காக சொன்னது. ஒன்று, அவங்க சொன்னாங்களே, அவங்களுடைய ஊர்க்காரர்கள்லாம் திருவிழாவுக்கு செல்லும் போது அவர்களை அழைக்கும் போதுன்னு சொன்னாங்க, இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அவங்களோட வரலன்ட்டாங்க. அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் நோயாளின்னு சொல்லிட்டாங்க. 2வது, பல் ஃபஅலஹு கபீருஹு, அந்த சிலைகள் எல்லாரையும் உடைச்சிட்டு பெரிய சிலையை மட்டும் உடைக்காமல் விட்டுட்டாங்க. அப்போது மக்கள் கேட்கும் போது இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னா அந்த பெரிய சிலை தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உடைச்சது அவங்க தான், ஆனால் பெரிய சிலைகிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கன்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த 2 பொய்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க சொன்னது. ஒவாஹிதத்துன் ஃபீ ஷஅனி சாரா, ஒரு பொய் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான விஷயத்தில் சொன்னது. நம்ம முன்னாடி கூட பார்த்தோம். என்ன, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு இப்ராஹிம் நபி ஈராக்கிலேருந்து என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீனத்தை நோக்கி ஷாமை நோக்கி போகிறாங்க. போகும்போது மிஸ்ருன்ற இடத்துல வரும்போது அங்கே ஒரு கொடுங்கோரன் ஆட்சி புரிந்தான். அவன் என்ன பண்ணுறான், இப்ராஹிம் நபியையும் அவனுடைய மனைவி சாராவையும் அந்த தன்னுடைய அரசவையில் கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே இது யாருன்னு கேட்கும்போது, இப்ராஹிம் நபி அவனுடைய அந்த தீங்கிலிருந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக இவங்க என்னுடைய சகோதரின்றாங்க. அவனுடைய மனைவி, ஆனால் சொல்லிட்டாங்க என்னுடைய சகோதரின்னா. அப்போ என்ன பண்ணுறான், அவர்களை ஒரு இடத்தில் அழைத்து செல்றான். யாரை, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்ராஹிம் நபி எதுவும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, தொழுது துவா செய்கிறாங்க. அப்போ என்ன, அவன் தவறான எண்ணத்தோடு தொட வரும்போது அவனுக்கு கைகளில் மட்டும் வலிப்பு போன்ற ஒரு நோய் ஏற்படுது. அப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை நல்லா அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்ற மாதிரி அந்த அரசன் சொல்கிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு அல்லாஹ் நீ என்ன செஞ்சுட்டு அவனுடைய அந்த பாதிப்பை நீக்கின்ற மாதிரி துவா செய்கிறாங்க. மறுபடியும் என்ன ஆகிறான், நல்லானதுக்கப்புறம் மீண்டும் அவன் தவறு செய்வதற்காக வேண்டி அவன் முன் வரும்போது மீண்டும் அதே மாதிரி நிலை ஏற்படுது, அந்த காக்கா வலிப்பு போன்ற நோய் ஏற்படுது. இப்படியா 3 முறை ஏற்படுது. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான், இவங்க மனிதர்கள் கிடையாது, இவங்க சைத்தான் மாதிரி தெரியுது, இவங்க முதல்ல இங்கேருந்து அப்புறப்படுத்துங்க, இவங்க இங்கேருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரி அந்த அரசன் சொன்னான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த 3 பொய்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த பொய்யை பற்றிய உண்மை நிலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை சில நபர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன விமர்சனம்னா, இந்த ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்படுது. எப்படி குர்ஆனுக்கு முரண்படுது? அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் சொல்கிறான், வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த வேதத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, அவர்கள் மிக உறுதியான உண்மையான ஒரு நபியாக அவங்க இருந்தாங்க, அதிகப்படியான உண்மை சொல்லக்கூடிய ஒரு நபியாக இருந்தாங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இப்ராஹிம் நபி உண்மையாளன்றான். உண்மையில் ரொம்ப அல்லாஹ் மிகைப்படுத்தி சொல்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நபி எப்படி போய் சொல்லுவாங்க? ஆகவே இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது குர்ஆனுடைய சிந்தனைக்கு குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்படுது என்ற மாதிரி மறுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சில ஹதீஸுகளை மறுக்கிறது ஏதோ நம்ம பகுதியில் மட்டும் இல்லை. இந்த 19வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களை தாங்களே சில நபர்கள் சிந்தனை திறன் உள்ளவங்க, பெரிய சிந்தனையாளர்கள் என்று சொல்லி எகிப்தில் போன்ற சில இடங்களில் உருவானார். இப்போ அவங்களுடைய தாக்கம் முஸ்லீம் தான், தங்களை அறிஞர்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்களுடைய தாக்கம் இன்னைக்கு நம்ம இடம் வரைக்கும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்க ஆதாரங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாரங்களை விட அறிவை முற்படுத்துவாங்க. ஆதாரத்தை பிற்படுத்தி அறிவை முற்படுத்துவாங்க. குறிப்பாக ஹதீஸ்கள் விஷயத்தில் ரொம்ப அதிகப்படியாக நடக்கும்.
ஹதீஸுகள் வரும்போது அது எந்த நூல் கிரந்தத்திலேயாவது இருக்கட்டும், எவ்வளோ உறுதியான தகவலாக இருக்கட்டும், அறிவுக்கு புறம்பாக இருக்குதா, அவங்களுடைய அறிவு ஏற்றுக்கலையா, இது வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் கிடையாதுன்றோம். நம்ம பகுதியோட சில பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி சில ஹதீஸுகள் என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீமில் வருது. புகாரி முஸ்லீமை பற்றி நம்ம விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன, புகாரியிலையும் முஸ்லீம்லேயும் ஒரு ஹதீஸ் வந்துட்டுதுன்னு சொன்னால் அந்த ஹதீஸுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 20க்குள்ளே தான் அத்தனை ஹதீஸுகளை தவிர்த்து மற்ற எல்லா ஹதீஸுகளுமே சஹியானவை, ஆதாரபூர்வமானவை என்பதில் ஒட்டுமொத்த உம்மத்துடைய இஜ்மா இருக்குது, ஏகோபித்த முடிவு. இது யாருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளோ பெரிய ஹதீஸ்களை பெரிய பெரிய இமாம்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறது, இதில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸுகளை தவிர்த்து எல்லா ஹதீஸுகளுமே ஆதாரபூர்வமான அப்படிப்பட்ட ஹதீஸுகளை ஒன்று தான் இந்த ஹதீஸும். இப்ராஹிம் நபி 3 பொய்கள் சொன்னாங்கன்னு. அப்போ இதை நம்ம விளங்கணும். இது வந்து புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ்ன்னு சொன்னால் இது உம்மத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ், பெருங்கரும் ஹதீஸ்களை இமாம்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ். அந்த விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஹதீஸுகளை வந்து சில இமாம்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% இமாம் புகாரிக்கும் சில ஹதீஸுகளை இமாம் முஸ்லீமுக்கு என்ன ஆதரவாக தான் இருக்குது. ஆக இந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஹதீஸுகள் தான் புகாரி முஸ்லீம். ஆனால் இன்றைக்கி என்ன, குறிப்பாக நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடியவங்கள்ட்ட இது வந்து ரொம்ப ஹதீஸுகள் விஷயத்தை பெரிய குழப்பத்தையும் ஃபித்னாவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்காக மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை வந்து படிக்காமல் கொள்ளாமல், மார்க்க ஆதாரங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த குறைமதியான அறிவை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் விஷயத்தில் சர்ச்சை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புகாரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஹதீஸுக்கு மேலே இவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ்லாம் குர்ஆனுக்கு முரண்படுது, யதார்த்தத்துக்கு முரண்படுது, அதுக்கு முரண்படுது, இதுக்கு முரண்படுதுன்னு மறுத்துட்டு இருக்கிறத பார்க்கணும். இப்போ இது ஒரு தவறான போக்கு, இது வந்து ஒரு தெளிவான வழிகேடு. இது ஹதீஸுகளையே நிராகரிக்கிற குஃப்ரின் பக்கம் கொண்டு போயிடும். இதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நீங்கள் ஆகி போச்சுன்னா, குர்ஆனை ஒழுங்காக ஓத தெரியாமல் அதை கூட விட்டுருங்க, புகாரி அதை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல, புகாரி புகாரி புகாரின்ற சோத்து கிடையாது வச்சுருக்காங்க புகாரின்னா. இமாம் புகாரி என்பவங்க அவங்களுடைய பேர், அந்த பேரை கூட முறையாக சொல்ல தெரியாதவங்களாம் அந்த ஹதீஸுகளை விமர்சனம் பண்ணுறதை பார்க்கணும். அப்போது இந்த விபரீதமான போக்குன்னு என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நம்முடைய ஈமானுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ ஹதீஸுகள் விஷயத்தில் 2 முக்கியமான அடிப்படை நம்ம நினைக்கணும். முதலாவது அடிப்படை, ஹதீஸுகள் வஹியா. குர்ஆன் மட்டும் வஹி கிடையாது, ஹதீஸும் வஹி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 53வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இத்தூதர் மனோ இச்சைப்படி எதுவும் சொல்கிறது கிடையாது. அல்லாஹ் இவருக்கு என்ன இறை செய்தியை கொடுக்குறா அதான் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்ற பேரில் குர்ஆன்லேருந்து சொன்னாலும் சரி, அல்லது அவங்களுடைய நபிமொழி சுன்னாவிலிருந்து சொன்னாலும் சரி, உடனே என்ன செய்யலாம், அது ஆதாரப்பூர்வமானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய குறையான அறிவை கொண்டு மறுக்கக்கூடாது. அதை வந்து நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு நிராகரிக்கக்கூடாது. இது தவறான போக்கு. ஆகவே ஹதீஸுகள் விஷயத்தை நம்ம முதல்ல விளங்கணும். ஹதீஸுகள் வஹி ஆகும். அப்போ குர்ஆனும் வஹி, ஆதாரபூர்வமான ஹதீஸும் வஹின்னா ஒரு வஹி இன்னொரு வஹியோடு ஒருபோதும் முரண்படவே படாது. அப்படி ஒருத்தர் முரண்பாடுன்னு முரண்படுதுன்னு சொன்னார்னா அவருடைய மூளையில் தான் முரண்பாடு இருக்குது, அவருடைய ஆய்வில் தான் முரண்பாடு இருக்குது, அவர்கிட்ட தான் தவறு இருக்குது. வஹியில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்ன, ஹதீஸுகள் விஷயத்தில் ஹதீஸுகள் அல்லாஹ்வின் புறத்தில் எப்போ வஹியாக தரப்பட்டிருக்கோ அவை குர்ஆன் எப்படி அல்லாஹ் பாதுகாப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்து குர்ஆனை பாதுகாக்கிறானோ அதே மாதிரி ஹதீஸுகளையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துருக்கான். குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 74வது அத்தியாயம் சூரத்துல் கியாமா, அதில் 15வது 19வது வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆன சும்ம இன்ன அலைனா பயானா. நபியே, உங்களுக்கு இந்த குர்ஆனை வந்து ஓதி காட்டப்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை வந்து வஹி செய்து எடுத்து வைப்பாங்க, எடுத்து ஓதுவான். ரசூலுல்லாஹ் அதை வந்து திருப்பி வேக வேகமாக ஓதுவான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் நபியை நீங்கள் ஒரு நாவை வேகமாலாம் அசைக்க வேண்டாம்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும்போது அப்படி நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிருவோம், அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம், உறுதி அதை வந்து பதிவு செஞ்சிருவோம், மறக்காது உங்களுக்கு என்ற மாதிரி அல்லாஹ் சொல்கிறோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறோம், சும்மா இன்ன அலைனா பயானா, பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் நம் மீது உள்ள கடமன்றோம். எதை தெளிவுபடுத்துறது? குர்ஆனை தெளிவுபடுத்துறது. குர்ஆனை எப்படி தெளிவுபடுத்த முடியும்? ஹதீஸை வச்சு தான் தெளிவுபடுத்த முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கன்றான். எப்படி நிலைநாட்டுறது? எப்படி தொழுகிறது? எப்படி ருக்கு செய்கிறது? எப்படி கியாமில் நிற்கிறது? எப்படி சத்தா செய்கிறது? இதெல்லாம் குர்ஆனில் கிடையாது. எங்கே இருக்குது? ஹதீஸில் இருக்குது. அப்போது எங்கே தெளிவு இருக்குது? ஹதீஸில் தான் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் தான் இருக்குது. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டால் தான் குர்ஆனுக்கு தெளிவு கிடைக்கும். ஹதீஸுகள் பாதுகாக்கப்படலை, அவற்றுடைய பாதுகாப்பில் சந்தேகத்தன்மை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ குர்ஆனுக்கு தெளிவு என்பதே இல்லைன்னு ஆகிடும். அல்லாஹ் வழியை இறக்குனா குர்ஆனை, ஆனால் அதை தெளிவுபடுத்தாமல் விட்டான்ற மாதிரி கருத்து வந்துடும். ஆகவே தான் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த விஷயத்தில் ஹதீஸ் தொடர்பான விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம நம்பணும். ஹதீஸுகள் வஹி, ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஹதீஸுகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள், பலகீனமான ஹதீஸுகள், இதெல்லாம் சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பிரத்யேகமாக ஹதீஸ்களை இமாம்கள் மூலமாகவும் ஹதீஸ்களை பாதுகாத்து இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கணும். ஆகவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நம்ப வேண்டும். அடுத்து வாங்க, இந்த 3 பொய்களில் 2 பொய்யை நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன்லேயே இருக்குது. என்ன பொய்? இன்னி சத்தீம், அவங்க சொன்னாங்கல்ல நோயாளியாக இருக்கிறார், குர்ஆனுடைய ஆயத்து. இரண்டாவது என்ன? பல் ஃபஅலஹு கபீரும், அந்த பெரிய சிலை தான் எல்லாத்தையும் பண்ணிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இதுவும் குர்ஆனில் உள்ளது. அப்போ இந்த ஹதீஸை நீங்கள் மறுத்தீங்கன்னா குர்ஆனுடைய இந்த ஆயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதே மறுக்க வேண்டியதே வரும். இது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கிட்டா அந்த குர்ஆனுடைய ஆயத்து நல்லா சொல்கிறான்ல, இப்ராஹிம் நபி உண்மையாளர், அது வந்து முரண்படுறோம். யார் இந்த ஹதீஸை சொன்னது? அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்கிறோம். அல்லாஹ் கொடுத்த வகையில் இன்னொரு வகை தான் யார்? இன்னொரு வகை தான் என்ன? ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சுயமாக சொன்னாங்களா இப்ராஹிம் நபி 3 பொய் சொன்னாங்கன்னு? அல்லாஹ் கொடுத்த இறை செய்தி எடுத்து சொல்கிறாங்க. அப்போது இது என்ன? அதுவும் வகை இதுவும் வகையில் 2 முரண்பாடே கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி ஒரு நபியாக இருக்கிறாங்க, அவங்கள போய் பொய் சொன்னாங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன ஒரு அவங்க மீது வந்து அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. இந்த ஹதீஸில் பொய் சொன்னாங்கன்னு சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத இதை சொன்னால் அவங்க கண்ணியம் குறையுங்க. இது எந்த விதமான கண்ணிய குறையெல்லாம் கிடையாது. அப்போ இது உறுதியான ஹதீஸ் என்பது நம்ப வேண்டும். அடுத்து வாங்க, இந்த பொய் சம்பந்தமான ஒரு சில விளக்கத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பொய் என்பது 2 வகைப்படும். ஒன்று, பொய் என்பது அடிப்படையில் என்னவாக இருக்கும்? அது வந்து தீயதாக இருக்கும். இது ஒரு விதமான பொய், ஒரு உண்மைக்கு மாற்றமாக பேசுறது. அதனால் பெரிய பாதிப்பு, பெரிய குழப்பங்கள், பெரிய தீங்குகள் ஏற்படும். ரெண்டாவது பொய்யில் ரெண்டாவது ஒரு பொய் இருக்கு. அது என்ன? அது பார்ப்பதற்கு பொய் போன்று தோன்றினாலும் அதிலிருந்து சில நலவுகள், சில நன்மைகள் கிடைக்கும். அப்போ இந்த 2வது வகையில் தான் இப்ராஹிம் நபி சொன்ன அந்த பொய்கள்லாம். அவர்கள் நோயாளின்னு சொன்னாங்க. எதுக்காக வேண்டி அவங்களோட போய் அதுக்கு ஒரு சில காரணம் இருந்துச்சு. அந்த பெரிய சிலை தான் உடைத்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் சொன்னாங்க? அதன் மூலமாக அந்த மக்களுக்கு விளக்குறதுக்கு, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அதுவே நன்மை தீமை செய்யறதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அது பேசாது. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியாது பேசாதுன்னு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்துவதற்காக சொன்னாங்க. தன் மனைவியை பார்த்து என்னுடைய சகோதரி சொன்னாங்களே, இது மார்க்க ரீதியான சகோதரி. ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனைவியாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக பார்த்தா சகோதரி தான். தாய் தந்தைக்கும் மகனும் பார்த்தீங்கன்னா தந்தை மகன்ற உறவு இருந்தாலும் மார்க்க ரீதியாக அவங்க சகோதரர் தான். அப்போது இது தாரீர், வெளிப்படையாக பொய்யா தெரிந்தாலும் இதிலிருந்து சில காரணங்களையும் சில நோக்கங்களையும் சில நலவுகளையும் அவங்க என்ன செய்தாங்க? நாடுனாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதமான அவங்களுடைய கண்ணியத்திற்கு குறைவோ அவங்களுக்கு இழுக்கோ என்பது இல்லை அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நேற்றுக்குள்ள உதாரணம் சொன்னேன். இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான், ஒரு அநீதியானவன் காஃபியை கொள்வதற்காண்டி ஒரு முஸ்லீம் விரட்டிட்டு வர்றான். நம்ம பார்க்குறோம், நம்ம முன்னாடி ஒரு இடத்துல பேர் ஒளியிறாரு. அவன் வந்து கேட்குறான், இங்கேருந்து ஓடி வந்தா அப்படியா பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறோம் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம ஆமாம் அந்த இடத்துல வந்து நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அவருடைய உயிர் போயிடும், வந்து அவன் கொலை பண்ணிடுவோம். இப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன, அவரை காப்பாற்றுவதற்காக நம்ம பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்று ஏற்படும். இப்போ இந்த இடத்துல பொய் என்பது என்ன, அவன் குற்றப்பிடிக்கப்பட மாட்டான். இப்போ அது மாதிரி தான் என்ன இந்த பொய்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், 2வது ஒரு அம்சம். இப்ராஹிம் நபியுடைய அந்த சம்பவத்திலேருந்து
நம்ம விளங்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி பண்ணுறாங்க. அல்லா குர்ஆன்ல கூட சொல்கிறாங்க பாருங்க, 21வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில், ஃபஜஅலஹும் ஜுஸாதன் இல்லா கபீரன் லஹும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலைகளை, அந்த பெரிய சிலையை தவிர மற்ற எல்லா சின்ன சிலையும் உடைச்சிட்டாங்க. சரி, இப்போ சிலையை உடைச்சாங்கல்ல, இதுலேயும் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் 60வது அத்தியாயத்தில் 4வது வசனம், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅ. மக்களே, உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலும் அவரோட ஈமான் கொண்ட மக்கள் இருந்தாங்களே அவங்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்கிறோம். குர்ஆன் நல்லா சொல்கிறான், நபி இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்போ அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் முன்மாதிரி இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவிரன்றான். எதில்? இப்ராஹிம் நபி தன்னுடைய காஃபிரான தந்தை ஆசர் இருந்தாங்களே அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதில் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாதுன்றான். இது அல்லாத மற்ற எல்லா விஷயத்தையும் முன்மாதிரி இருக்குது இப்ராஹிம் நபி இடத்துல. அப்போ அந்த சிலையை உடைத்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுறோம். அப்போ இது ஒரு தவறான போக்காக இருந்தால், இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இதை கண்டிச்சிருப்பான். இது அல்லாஹ் கண்டிக்கவே இல்லை. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கணும், இதே நம்ம விளங்கணும். ஏன்னா இஸ்லாம்னா இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, ஏதோ குர்ஆனோட ஒரு ஆயத்து, ஒரு 4 ஹதீஸு, அதை படிச்சுட்டு அவங்களுக்காக புரிதல் வந்தால் அதுதான் மார்க்குன்ற பேரில் பயன் பண்ணிட்டு போயிடுறாங்க. மார்க்கத்தை விளங்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில பிரின்சிபல், சில உசூல்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் விளங்கணும். சில பேர் பாருங்க ஒரு இதில் பேசும்போது ஒரு நபர் பேசுகிறாரு, ரசூலுல்லாவை விட இப்ராஹிம் நபி ரொம்ப தைரியமானவங்க. எதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் கூட காபாவில் இருந்த சிலைகள் ஆரம்பத்தில் உடைக்கலை. தனி மனிதராக இருந்தாங்க, ஒரு குறைவானவங்க இருந்தாங்க, முஸ்லீம்கள் உடைக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி பாருங்க, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் அறிவிலித்தனமாக சில பேர் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு எதை என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி கொண்டிருக்காங்க. அப்போ நல்ல ஒன்று விளங்கணும், இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் மக்காவில் வாழ்கிறாங்க. காபத்துல்லால எங்கே, காபத்துல்லாக்குள்ள 360 சிலைகள் இருக்குது. அதில் சில சிலைகள் என்ன, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி அவங்களுடைய உருவத்தெல்லாம் கூட அவங்களால கற்பனை பண்ணி என்ன செய்தாங்க, இவங்களாம் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி என்ற தெய்வம் என்ற பேரை விக்கிரகத்தை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ உடைக்கல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அழைப்பு பண்ணி செய்கிறாங்க. எப்போ உடைக்கிறாங்க, மக்காவை வெற்றி கொண்டதுக்கப்புறம், அந்த மக்கா இஸ்லாமிய நாடாக மாறினதுக்கப்புறம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன, மக்களுடைய மனங்கள்லேருந்து அந்த சிலைகளை பற்றிய கண்ணியத்தை உடைச்சாங்க. இப்ராஹிம் நபி ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, சிலைகள் உடைத்தாங்க. அல்லாஹ்வுடைய உடைக்கிறது விட்டுட்டாங்க. எங்கே போனாங்க ரசூலுல்லாஹ், அந்த மக்கள்கிட்ட சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க. அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த இதை அப்புறப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து நீக்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது, அந்த மார்க்க சட்டங்களை செயல்படுத்தும் போது ஹிக்மத்தையும் நுணுக்கத்தையும் விவேகத்தையும் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதிலும் பில்லதி அஹ்சன். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது, அல்லாஹ்வின் பாதையின் பக்கம் அழைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஹிக்மத்தோடு விவேகத்தோடு மக்கள் அழைக்கணும். அழகான உபதேசங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அழைக்கணும். நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே அவங்க இடத்த தர்க்கம் செய்யணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போது ஒரு தாய் இடத்துல, மார்க்கத்தை நோக்கி மக்கள் இடத்துல அழைப்பவர் இடத்துல, மார்க்கத்தை பேசுகிற இடத்துல ஹிக்மத் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹதீஸை படித்து விட்டு நான் செயல்படுத்தி ஆவேன்ற பேரில் என்ன செய்யக்கூடாது, மக்கள் மத்தியில் பிளவுகளையும் குழப்பங்களையும் உருவாக்கிடக்கூடாது. மார்க்க ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறதுக்கு ஒரு முறைகள் சொல்லுது. ஒருத்தவரே இது மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கப்படக்கூடிய அவுலியாக்கள், மகான்கள், சிலைகள், சிற்பங்கள் இதெல்லாம் உடைக்கப்படும் போகிறார். அவர் அந்த ஊரில் ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவர் கொல்லப்பட்டாலும் அல்லது அவருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல மார்க்கத்தை பேசுறதுக்கு வேறு யாருமே இல்லை என்று சொன்னால், அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும், பிரச்சாரம் தான் செய்யணும். அவர் இங்கே இடத்துல இப்ராஹிம் நபி இடத்துல ஒரு அழகிய முன்மாதிரின்ற மாதிரிலாம் போயிடக்கூடாது. மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது வரக்கூடிய சிரமங்கள், எதிர்வினைகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல் இதெல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் நாம் மிக நுணுக்கமாகவும் பொறுமையையும் நம்ம என்ன செய்யணும், கையாள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, இப்ராஹிம் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய சூழல், அவங்களுடைய அந்த அன்று வாழ்ந்த மக்களுடைய நிலை வெவ்வேறாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்
பொறுமையை கடைபிடிச்சாங்க. ஏன்? அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த சூழல் வேற, ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த சூழல் வேற. அதனாலதான் என்ன செய்தாங்க? ரசூல்லா ஒன்றும் செய்யல, மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கிறாங்க. மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து தௌஹீத் கொள்கையை அவர்கள் உறுதியானதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு அதுக்கப்புறம் ரசூலா அங்கே அதை அப்புறப்படுத்துறாங்க. காபத்துல்லா மார்க்க சட்டங்களை நாம அதை கடைபிடிக்கும் போது, மக்கள் எடுத்து சொல்லும் போது விவேகமாகவும் சரியான முறையில் எடுத்துட்டு கொண்டு போகும். இல்லை என்றால் தவறான முறையில் கொண்டு போனால் அதனால் நிறைய குழப்பங்களும் தீங்குகளும் ஏற்படும். அதனால பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் சொல்றோம், வலா தசுபுல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அத்வன் பிகைரி இல்ம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வங்கள் நீங்க திட்டாதீங்கன்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் இருக்குதே, அந்த தெய்வங்களை திட்டாதீங்க. அது எந்த தெய்வமான இருக்கட்டும், எந்த தெய்வத்தை நீங்க திட்டாதீங்க. ஏன்? நீங்க அதை திட்ட போனீங்கன்னா அதை வணங்கக்கூடிய என்ன செய்வான்? வரம்பு மீறி ஞானம் இல்லாம அல்லாஹ்வை திட்டுவான். அப்போ அல்லாஹ்வை திட்டத்துக்கு யார் காரணமா இருக்கிறா? போலியான தெய்வங்களை ஒரு மனிதன் இயேசு போய் திட்ட போது, அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து சிறுக்கான விஷயங்களை பிரச்சாரம் பண்றது, மக்களுக்கு சத்தியத்தை சொல்றது, அதெல்லாம் மார்க்கம் சொல்லுது, செய்யணும், அது நம்ம கடமை. ஆனா இயேசுவது, பிற தெய்வங்களை திட்டுவது மார்க்கம் தடுக்குது. அப்படி செய்யக்கூடாது. ஏன்? அவர்கள் அந்த தெய்வத்திற்கு கண்ணியம் கொடுப்பாங்க. திட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி அல்லாஹ்வை திட்டுவார். அப்போ போலியான தெய்வங்களை திட்டுவது மார்க்க ரீதியா அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அவை போலியானவை, அதுக்கு எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. அதை ஒரு மனிதன் திட்டினா அது எதை வழிவகுக்கும்? அல்லாஹ்வை திட்டுவதற்கு, சத்தியமான அந்த ரப்பை திட்டுவதற்கு அது வழிவகுக்கும். அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுது? இது மாதிரி விஷயத்துல திட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் நன்மையை செய்யக்கூடிய விஷயம், தீமையை தடுக்கக்கூடிய விஷயம், இது எல்லாத்திலையுமே சில அடிப்படைகளையும் சில வரையறைகளும் நமக்கு தருது. அதனால பாருங்களேன், ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் கூட இஸ்லாம் என்ன சொல்லுது? அங்கே 4 நிலைகளை பார்க்க சொல்லுது. ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் 4 நிலைகளை பார்க்க சொல்லுது. என்ன நிலை? முதல் நிலை, ஒரு தீமையை நம்ம பார்க்குறோம், அந்த தீமையை நம்ம தடுத்தா அந்த தீமை அங்கிருந்து விலகிவிடும் என்ற நிலை ஒரு நிலை. இந்த நிலையில கட்டாயமாக அந்த தீமையை நம்ம தடுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், ஊரில் மது அருந்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, எடுத்து தடுக்கிறோம், அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம், அதுமாதிரி அவங்க விலகிறாங்கன்னா கட்டாயம் அது செய்யணும். இது ஒரு நிலை. ரெண்டாவது, ஒரு தீமையை நம்ம பார்க்குறோம், அந்த தீமையை நம்ம தடுக்க போனால் அந்த தீமை முழுமையாக விலகாது, முழுமையாக நிற்காது. ஆனால் ஏதோ கொஞ்சம் குறையும், அந்த தீமையுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும்னா அங்கேயும் கட்டாயமாக அந்த தீமையை தடுக்கணும், விடக்கூடாது. தீமையை நம்ம தடுக்கணும். ஏன்? கொஞ்சமாவது அதனுடைய அந்த தாக்கம் குறைஞ்சா நல்லது தானே. இப்போ நம்ம அந்த கடமையை நம்ம செய்யணும், இதை நம்ம கட்டாயம் செய்யணும். அடுத்து பாருங்க, ஒரு தீமையை நம்ம தடுக்க போகிறோம், அந்த தீமையை தடுக்க போனால் அதே லெவலில் உள்ள இன்னொரு தீமை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தீமை இருக்குது, அந்த தீமையை நம்ம தடுக்க போனால் அதே லெவலில் உள்ள ஒரு தீமை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலையும் நம்ம தடுக்கிறோம். ஏன்? இன்னைக்கு இதை விலகக்கூடியவன் இன்னொரு தீமை செய்யறான், நாளைக்கு அதுலேருந்து விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையலாம். அதை அந்த இடத்துல நம்ம கட்டாயம் தடுக்கணும். அடுத்த நாள் அது பாருங்க, ஒரு தீமையை நம்ம பார்க்குறோம், அந்த தீமையை நம்ம தடுக்க போனால் அதை விட பாரதூரமான ஒரு தீமை உருவாகும்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் அந்த தீமையை தடுக்கக்கூடாது, விட்டுருணும். சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். வேறு வழிகளில் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யணும். நேரடியாக அதை நம்ம தீமை தடுத்துடக்கூடாது. ஏன்? அதை நம்ம நேரடியாக தடுக்க போனால் அதை விட பாதிப்பு அதிகமாக உருவாயிடும். அப்போ அந்த இடத்துல மார்க் என்ன சொல்லுது? விட சொல்லுது. அதுதான் இந்த இடத்துலையும் அல்லாத தெய்வங்களை திட்ட போனால் அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. முதல்ல அவையே கற்பனையானவை, ஒன்றுமே இல்லை, அதை திட்டத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் திட்டுனா என்ன ஆகும்? அல்லாவை திட்டத்துன்றது பாரதூரமானது, அதுக்கு வழிவகுக்கும். இப்போ மார்க் என்ன சொல்லுது? திட்டாதீங்கன்னு சொல்லுது. அப்போ ஒரு தீமையை தடுக்க போய் அதை விட பாரதூரமான தீமை உருவாகும்னா நாம் அந்த தீமையை விட்டுணும். என்ன அர்த்தம்? நான் அப்படியே கண்டு காணாமல் இல்லை, மனசில் இருப்போம். தீமையை எடுக்கிறதுக்கு பல நிலைகள் இருக்குது. முடிஞ்சால் கையால் தடுப்போம்,
ஏறலையா நாவினால் எடுத்து சொல்லுவோம், அதுக்கும் ஏறலையா மனசால் எடுத்துகிட்டு போவோம், அல்லது சந்தர்ப்பம் கிடைத்தா வேற ஒரு சந்தர்ப்பத்தை தடுப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம், அதை விட்டுருவோம். இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய நண்பரோடு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மங்கோலியர்கள் இருக்காங்கள, தாத்தார்கள், இவங்கெல்லாம் இஸ்லாமிய ஊர்களையும் கிராமங்களையும் சூறையாடி, பெண்களுடைய கற்பை சூறையாடி பெரிய ஒரு அழிச்சாட்டியம் பண்ணவங்க இந்த மங்கோலியர்களும் தாத்தாரிகளும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது தாத்தாரிகள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து மது அழுந்துட்டு இருக்காங்க, சாயம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதை ஷேகுல் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த நண்பருக்கு அவர் பார்க்குறாரு, அம்மா பாருங்க இப்படி இவங்க பாவம் பண்ணிட்டு இருக்காங்க, தடுங்கலை இவங்களை, இந்த தீமையிலிருந்து இவங்களை தடுங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாருங்க ஷேகுல் இப்னு தைமிய்யா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா விட்டுருவாங்கள, ஏன் அவங்க பாட்டில் மது குடிச்சிட்டு தான் இங்கே அந்த தீமை அதோட பிடிச்சிடும். இவனை போய் மது குடிக்க வேணாம் குடிக்க வேணாம் நம்ம தடுத்தா என்ன பண்ணுவான், அதை குடிக்காமல் இருந்தான், நல்ல ஒரு நினைவோட சுயரான உணவோடு இருந்தான்னா, போதை இல்லாமல் இருந்தான்னா என்ன பண்ணுவான், முஸ்லீம் ஊர்களுக்கு அழிச்சாட்டியம் பண்ணுவான், ஊரை அழிப்பான், பெண்களுடைய கற்பை சூறையாடுவான், திருடுவான், ஊர்களை கொள்வான். அதனால அது பாரதூரமான தீமை, அதை விட குறைவான தீமை தான் இது, இதை செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. இதுதான் ஒரு தீமை. தடுக்க போய் அதை விட பாரதூரமான தீமை உருவாகும்னா அதுலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடியது, பெறக்கூடிய படிப்பு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க் நமக்கு சொல்லுது. இதே மாதிரி ஒரு நன்மை இருக்குது, ஒரு தீமை இருக்குது. ஒரு நன்மையை செய்ய போய் அதை விட ஒரு பாரதூரமான தீமை உருவாகும்னா அந்த நன்மையை சொல்ல வேணாம், மார்க் என்ன செய்யுது, விட சொல்லு. ஏன், அந்த நன்மையை நீங்கள் எடுத்து வைக்க போய் அதை விட பாரதூரமான தீமை உருவாகும்னா நீங்கள் அந்த நன்மையை விட்டுருங்கன்னு சொல்லு. ஏன், அதுக்கு காரணம் இதுதான். இதை விளங்குறதுக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஒரு படிப்பினை பெறலாம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மக்கா வெற்றி கொள்ளப்படும். மக்காவை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். இந்த காபாவை கட்டினது யாரு, புனர்நிர்மாணம் பண்ணது யாரு, இப்ராஹிம் நபி. அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க, காபா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த 4 தைப்பதில் இல்லை, முன்னாடி உள்ள அந்த ஹத்தீமும் சேர்த்து, அந்த முன்னாடி உள்ள வலையும் சேர்த்து இந்த அளவில் இருந்துச்சு, ஸ்கொயர் டைப்பில் இல்லை, அந்த ரவுண்டு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, ஹத்தீம்னுவாங்க, அந்த ரவுண்டு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இப்ராஹிம் அப்படி தான் கட்டினாங்க. ஆனால் மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் சிறுவராக அந்த வாலிபராக இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, மக்காவோட பெரிய வெள்ளம் சூழ்ந்து அந்த சுவர்கள்லாம் அப்படியே சிதறடைந்து போச்சு. அதை மறுபடியும் இடித்து கட்டுறாங்க. கட்டும்போது பாருங்க காஃபிர்கள் கூட எப்படி இருந்திருக்காங்கன்னு. அதை கட்டும்போது முழுமையாக கட்டலை. ஏன், முழுமையாக கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, இருந்துச்சு ஹலாலான பொருளாதாரம் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு சோத்தை வச்சு முடிச்சிட்டாங்க, அந்த ஹத்தீமை சேர்க்காமல் அப்படி விட்டுட்டாங்க. இப்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, மக்காவை வெற்றி கொள்கிறாங்க. வெற்றி கொண்டதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா, இந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி எப்படி கட்டினாங்க, இப்ராஹிம் எப்படி கட்டினாங்க, அந்த ஸ்கொயர் டைப்போடு சேர்த்து முன்னாடி உள்ள அந்த வளையம் இருக்குது பாருங்கள் ஹத்தீம், அதுவும் சேர்ந்த மாதிரி காபாவை கட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ நான் காபாவின் மீது கை வைத்தால் அந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய கண்ணியத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மீறிட்டாங்கன்ற மாதிரி ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னாவுடைய சமுதாயம் ஏற்படுத்திட்டோம். ஆகவே இந்த அச்சம் மட்டும் இல்லைன்னா பழைய நிலைக்கு அந்த காபா இப்ராஹிம் நபி கட்டினாங்களே அதே டைப்பில் கட்டிட்டு பண்ணாங்க. இதுதான் மார்க்கத்தை விளங்கத்துக்கு ஒரு மண்ணு விளங்க மாட்டேங்குது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. 4 ஹதீஸை படிச்சுட்டு என்னவோ குர்ஆனை ஓத தெரியல, உருப்படியாக ஓத தெரியல, என்னவோ ஒவ்வொருத்தவங்களும் தான் பெரிய அமீர் முஃமின்ற மாதிரியும் அவங்க தான் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இந்த ஊரில் மற்ற தமிழ்நாட்டிலையும் மற்ற இடங்கள்லையும் அவங்க தான் ஹலீஃபான்ற மாதிரி ஒரு 4 ஹதீஸை படிச்சுட்டா அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உம்மத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, உம்மத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது, அவங்களுக்கு தெரியறது தான் மார்க்குன்ற மாதிரி வழங்கி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஜாகில்கள்கிட்டருந்து இப்படிப்பட்ட அறிவியல்கிட்டருந்து விலகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தௌஹீத் பேசக்கூடிய மக்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாவை விளங்குறதுக்கு எந்த அடிப்படையும் பார்க்குறதே கிடையாது. ஒரு 4 ஹதீஸை படிக்கிறது, ஒரு 3 ஆயத்தை படிக்கிறது, அதுலேருந்து அவங்களுக்கு என்ன புரியுதோ அதான் மார்க்கம். இதுவா மார்க்கம்? இப்படி கிடையாது. மார்க்கத்தை விளங்குறதுக்கு முறைகள் இருக்குது. மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு இல்லாத காரணத்தினால தான் குறிப்பாக நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில், அது இந்தியா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், நிறைய குழப்பங்கள், நிறைய ஃபித்னாக்கள். இப்போ இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? உசூல் என்று சொல்லக்கூடிய அந்த உசூல் ஃபிக்க தெரியல, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை சரியாக விளங்கலை. இதனால தான்
இவ்வளோ குழப்பங்களும் இவ்வளோ ஃபித்னாக்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே இதுலேருந்து விலகணும்னா மார்க்க சட்டங்களை விளங்குறதுக்கு ஒரு முறை. ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அணுகிறோன்னு நமக்கு தெரியும். மார்க்க ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன வெயிட்டை தருது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன, உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு விஷயம் சுன்னத்தான விஷயமா இருக்கும், ஒரு விஷயம் வாஜிபான விஷயமா இருக்கும். வாஜிபுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அதை விட்டால் அது நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோம். சுன்னத்தான விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் முஸ்தகபான விஷயம் இருக்குது, விரும்பத்தக்க விஷயம் இருக்குது. இதை ஒரு மனிதன் விட்டால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். இப்போ ரசூல் அவங்க சொன்ன பாருங்க, காபத்துல்லா வந்த பழைய நிலைக்கு கொண்டு வரது வாஜிப் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய விரும்பத்தக்க ஒரு விஷயம். ஆனால் என்ன செய்ய முடியல, ரசூலுல்லாஹ் செய்யலை. ஏன்? இதை செஞ்சால் குழப்பம் வந்துடும் விட்டுறாங்க. வாஜிபான விஷயங்கள் எப்படி அணுகணும், சுன்னத்தான விஷயங்கள் எப்படி அணுகணும் என்பது நமக்கு தெரியணும். இதை விளங்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒருவர் உறவுகளை துண்டிப்பார். அவங்களிடத்துல ஒரு சில தவறுகள் இருக்கும், அந்த தவறுகளை கண்டிச்சுட்டு அவங்களோட இருக்கலாம். ஆனால் உறவுகளை துண்டிப்பார். அந்த தவறை கண்டிச்சுட்டு அவங்களோட இருக்கிறது ஒரு சின்ன விஷயம், ஆனால் உறவுகளை துண்டிப்பது என்பது பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணுவார், நான் அல்லாவுக்காக துண்டிச்சிட்டேன், அல்லாவுக்காக உறவுகளை என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். என்னத்துக்காக அல்லாவுக்காக நீங்கள் உறவுகளை விட்டுட்டீங்க, எதுக்காக நீங்கள் உறவுகளை துண்டிக்கிறீங்க? உறவுகளை துண்டிப்பது என்பது பாரதூரமான விஷயம். இப்போ நம்மளுடைய குடும்பத்தார்கள்லேயே ஒருத்தவங்க மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு விதத்தை செஞ்சுட்டாங்க, நம்ம போய் அந்த விதத்தில் போய் நிற்கிறோம்ல, விலகி இருக்கணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். இதுக்காக வேண்டி அவங்கள ஒரேடியாக புறக்கணிக்கிறது, அவங்களோட ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கிறது, கேட்டால் நாங்கள் அல்லாவுக்காக இருக்கின்றோம். இது என்ன? இது மார்க்கத்தில் ஒருத்தவங்க ஷிர்க்கு குஃப்ரு செய்யாத வரைக்கும் இஸ்லாமிய வெளியே போக மாட்டான், முஸ்லீமாக தான் இருப்பான். ஒரு சில பாவங்கள், ஒரு சில பிதாத்துகளை செய்கிறான்னா அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் அவனுடைய உறவினர்களுக்கு இருக்குது. இப்போ அது மாதிரி நிலைகளை அவங்களுக்கு எத்தி வைக்கணும். அது மாதிரி நிலைகளை எத்தி வைக்காம விட்டு விளைகிறது, அவங்கள ஒரேடியாக காஃபி போட்டு பார்ப்பது, அவங்கள இறை நிராகரிப்பார மாதிரி பார்க்கறது, இதெல்லாம் அப்படியே கவாரிஜுடைய சிந்தனை. இதுதான் நீங்கள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம இருக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்கணும், சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க, தாபிகள் எப்படி விளங்குனாங்க, ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அணுகுனாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு வெயிட்டு கொடுத்தாங்க, எந்த விஷயத்தில் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும், இஸ்தியா சார்ந்த விஷயங்கள் இருக்குது, கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்குது. இது மாதிரி விஷயங்களில் பிடிச்சி நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட விஷயம்னு சொன்னால் மார்க்கமே அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்கு இடம் அளிக்குதுன்னு சொன்னால் அது மாதிரி போன விஷயங்களை போட்டு பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி, எதிர்த்தரப்பில் உள்ளவன் அவன் வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. தப்பு. நான் சொல்கிற கருத்து சரி, ஏன் ஆய்வு ரீதியாக அவங்க கருத்து தவறு, நான் சொல்கிறது நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேள கட்டிப்போங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்காக வேண்டிய அவங்களை துண்டிக்கிறது, அவங்களோட விலகி இருக்கிறது, இது நல்ல போக்கு கிடையாது. மார்க்க ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம அணுகக்கூடிய முறை இருக்குது பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹந்தக்ன்ற ஒரு போர் நடக்குது, அகல் யுத்தம். மக்காவாசி இருக்கிற 10,000 பேர் ரசூலை எதிர்ப்பதுக்காண்டி வர்றாங்க. ரசூல் என்ன பண்ணுறாங்க, மதீனாவை சுற்றி அகலை நோண்டிடுறாங்க, பள்ளத்தை நோண்டிடுறாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த போரில் அவங்க தோற்றுட்டு போயிடுறாங்க. அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர்க்களத்தில் யூதனுடைய ஒரு கூட்டம், பனு குறைதான் ஒரு கூட்டம், அவங்க மதீனாவில் இருந்தாங்க. ரசூல் அவ்வளோ ஒப்பந்தம் மாட்டாங்க, அவங்களோட இருப்போம், உங்களுக்கு எதிராக எதுவும் செயல்பட மாட்டோம்னு. ஆனால் ரகசியமாக என்ன பண்ணாங்க, மக்கத்து காஃபிரோடு சேர்ந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நாங்களும் போரிட போகிற மாதிரி ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள போய் முதல்ல அடிக்கணும். அவங்கள போர் தொடுப்பதற்காக போகிறாங்க, பனு குறைதா மதீனாவை சுற்றி இருக்கிறவங்க. இப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களே எல்லாரும் அசர் தொழுகையை பனு குறைதால போய் தொழுவுங்கன்றாங்க. போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் சூரியன் மறைகிற மாதிரி இருக்குது. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே தொழுதுட்டாங்க அசரை. ஏன், சூரியன் மறைய போகுது, வக்து முடியுது, அசர் நேரம் கடந்துடும், நாங்கள் தொழுதுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை ரசூலா என்ன சொன்னாங்க, பனு குறைதால போய் தொழுவ சொன்னாங்க, நாங்கள் அங்கே தான் போய் தொழுவோம், போய் தொழுதாங்க. இப்போ ரசூலாட்டு இந்த விஷயம் வரும்போது நீங்கள் செஞ்சது சரி, நீங்கள் செஞ்சது தப்பு, ரசூலா சொல்ல 2 பேரும் கேட்டுட்டாங்க, அமைதியாக விட்டாங்க. இப்போ மார்க்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்தை கொள்வதற்கு சில விஷயங்கள் இடமளிக்குது. அது மாதிரி விஷயங்களில் ஒருத்தர் மாற்று கருத்தில் இருக்கிறாருன்னா அதை நம்ம என்ன செய்யணும், நாம் அவங்கள அரவணைக்கணும். அவங்கள பிதாத்துவாதி, அவங்க வழிகேட்டில் இருக்கிறவங்க, அவங்க முஸ்லீம் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் நீங்கள் நிறைய பேர்ட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னா சரி, அவங்களுடைய ஆய்வுக்கு ஒரு விஷயம் மாற்றமாக ஒரு கருத்து தவறுன்னு நம்ம சொல்லலாம். அதை விட்டு இருக்கிறவங்க வழிகாட்டில் இருக்கிறான், அவன் பிதாத்து செய்கிறான், அவன் மார்க்கத்தை விட்டு மரணா போயிட்டான்ற மாதிரி ஏதோ பாவம் செய்கிற மாதிரி பார்க்கறது தப்பு. இதை நம்ம என்ன செய்யணும், விலகணும். அடுத்து இந்த மாதிரி இஸ்தியா சார்ந்த விஷயங்களில் கூட அதை செயல்படுத்தும் போது ஒரு விஷயம் எனக்கு சரின்னு படுது, அதை நான் செயல்படுத்த போனால் இந்த உம்மத்துக்கு மத்தியில் பிளவு ஏற்படும், அவங்க என்ன செய்வாங்க, முரண்படுவாங்க,
உம்மத்துக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படும் அப்படின்னா நான் அந்த விஷயத்தை சரி கண்டாலும் உம்மத்துக்கான என்ன செய்யறேன் அந்த விஷயத்தை விடுறன்ற மாதிரி என்ன செய்யணும், காத்திருக்கணும், விடணும். அப்புறம் நிறைய உசூல்கள், நிறைய அடிப்படைகள் இருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் நம்ம மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். அப்போதான் மக்களுடைய மனங்களை நம்ம என்ன செய்ய முடியும், இணக்கத்தையும் அவங்க வென்றெடுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெறுப்பையும் குரோதத்தையும் விரோதத்தையும் என்ன செய்ய முடியும், மக்கள் மனங்களில் விதைக்க முடியும். ஆகவே நம்ம சொன்ன அடிப்படையில் நம்முடைய தாவாவெல்லாம் கொண்டு போகிறதுக்கும் மார்க்கத்தை சரியான முறையில் அணுகுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.